கிராம் பாசிப்பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அதை ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கோங்க. 50 கிராம் பாசிப்பருப்பு அரிசி, 100 கிராம் தினை அரிசி, 50 கிராம் பச்சை அரிசி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. 3 பங்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. எண்ணெய் 50 மில்லி ஊற்றிக்கோங்க. பெருங்காயம் 3 துண்டு போட்டுக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இஞ்சி 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு 5 போட்டுக்கோங்க. மிளகாய் 1 போட்டுக்கோங்க. வெங்காயம் 1 போட்டுக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் அது நல்லா வதந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை தக்காளி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ அதை வதக்கின எல்லாத்துலையும் குக்கரில் கொட்டிடுங்க. தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சிம்மில் விட்டு 5 விசில் விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம தில்லை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு.